2026? வெற்றி வாய்ப்பு எப்படி இருந்தாலும் 95% இருக்கும். ஏன் மீதி 5% வந்து இப்போது எல்லாரும் வந்து தலைவர் தான் சொல்கிறாங்க. அவர் இப்போது வந்தால் இப்போ நல்லது நிறைய செய்வார் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நானும் டிவிக்கே தான். ஓகேங்களா? எந்த ஏரியா? நான் செங்கல்பட்டு. செங்கல்பட்டில் எப்படி இருக்குது டிவிக்கேவோட டிவியோட நல்லா போயிட்டுருக்கு அவரை பற்றி. 2026 எங்கள் தலைவரை தான் நாங்கள் முதல்வராக வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம். ஆனால் வந்து வெற்றி பெற முடியாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அது பெற முடியுமா அப்படின்னு ஒரு சில கட்சிகள் அதுமாரி பேசுறதுக்கு வாய்ப்பு உண்டு தான். அதுக்கு நம்ம வெளியே சொல்கிறவங்ககிட்ட அதை எல்லாத்தையும் நம்பிட முடியாதுல்ல. மக்களுக்கு தெரியும் யாரோ வர வைக்கணுன்ட்டு. அதிமுக 1500 தரன்றாங்க, திமுக 1000 ரூபாய் கொடுக்குறேன்றாங்க. விஜய் எப்பலாம் காசுலாம் கொடுக்க மாட்டேன்னா இலவசம்லாம் தர மாட்டேங்கிறாரு. இதெல்லாம் தாண்டி எப்படி ஜெயிப்பார்னு நினைக்கிறீங்க? ஜெயிப்பார் ப்ரோ. இப்போது தாண்டினா இப்போது 1000 ரூபாய் கொடுத்து இந்த 1500 கொடுத்து தான் மக்களை நம்ம கவர் பண்ணணும்னு இல்லை. அதை விட நிறைய இருக்குது, நிறைய ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. அதை பண்ணி அது முன்னேறலாம்ல. சவுக்கு சங்கர்லாம் நேற்று ஒரு இன்டர்வியூ என்ன சொல்கிறாருன்னா, விஜய் வந்து அடுத்த படத்துக்கான கதையை கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் தோத்துறோன்னு தெரிஞ்சிருச்சு, அதனால அவர் அடுத்த படத்துக்கான கதையை கேட்க தொடங்கிட்டாரு அப்படின்லாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் இப்போது நார்மலாக மீடியா பொறுத்தவரை எல்லாம் பேசுறது தானே ப்ரோ. இப்போ அதை தாண்டி இருக்குல்ல, நம்ம அதையே கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அவர் ஃபஸ்ட்டு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம அவருக்கு என்ன செய்கிறோன்னு அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். வந்துட்டார். இதுக்கப்புறம் 26 சிஎம்மாக வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் அவர் என்ன செய்வார். உங்களுக்கு தெரியும்ல, அப்போ அவர் செய்யும் போது நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க. ப்ரோ, தலைவருக்கோசம் நாங்கள் உழைக்கிறோம், எங்களுக்கு தெரியும்ல, அதோட உழைப்பு எங்களுக்கு என்னன்னு தெரியும். கண்டிப்பாக ஜெயிப்பார். ஓகே, தேங்க்யூ. இப்போ விஜய் வந்து அரசியல் வரான்னு இருக்காரு. அந்த அரசியல் வரதை எப்படி பார்க்குறீங்க? அவர் ஜெயிப்பார், வெற்றி பெறுவார்னு சொல்கிறாங்க. ஜெயிப்பார்னு நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படி சொல்கிறாங்க? எப்படின்னா அவர் மக்களுங்கக்கிட்ட ரொம்ப அனுப்படியாக இருந்து அவரோட நாங்களாம் எப்படி தான் அவருக்காக அடிப்டே ஆகணும்னு தெரில. ஆனால் இருந்தாலும் அவர் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எங்களுக்கு படுது. ஆமாம். ஆனால் திருநங்கைகளுக்கு அதிகமாக வந்து செஞ்சது திமுக அரசு தான். அந்த திமுக அரசையை மாற்றணும்னு நினைக்கிறீங்க? திமுக அரசு செய்கிறாங்க தான், செய்து ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்போ ஏன் திருநங்கைனா நாங்களாம் சின்ன திருநங்கைங்க. எங்களுக்கு மூத்த திருநங்கைங்க என்ன பண்ணுறாங்க, அரசியல்வாதிங்கிட்ட போயிட்டு நாங்கள் தான் இதில் இருக்கிறோன்னு அவங்க முன்னணி வாங்கிக்கிறாங்க. நான் சென்னையில் பிறந்துக்கிறேன், சென்னையில் பிறந்து வாழ்ந்தவங்க. எனக்குன்னு ஒரு அப்போ கலைஞர் ஐயா வந்து திருநங்கைகளுக்குன்னு சொந்த வீடு அமைப்பு இருக்குது, சொந்த வீடு கொடுக்கணுன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இன்ன வரைக்குமே எனக்கு ஒரு வீடு அரசாங்கத்தில் மூலிமா எனக்கு வரல, கொடுக்கல. திருநங்கைன்னு வெளி மாநிலத்தில் வந்த திருநங்கைன்னா இப்போ திருச்சி, தஞ்சாவூர், இந்தமாரி ஊர்லேருந்து வந்தவங்களுக்கு தான் நிறைய வீடுங்க. அவங்க தான் சென்னையில் வீடு வாங்கிக்கிறாங்களாங்கன்னு சொந்தமாக சென்னையில் பிறந்தவங்க எங்களுக்கு வாங்கலை. இதுக்கெல்லாம் எங்கள் மூத்த திருநங்கைகளும் அது சொற்சியாக இருக்கிறாங்கல்ல. எல்லாத்தையும் மாற்றணும், எல்லாத்தையும் நடக்கணும். திருநங்கைகளுக்கு அனுப்பிட எங்களுக்கு நல்ல இது பண்ணணும், நல்ல வேலை வாய்ப்பு வேணும். நாங்கள் சொந்தமாக சம்பாதிக்கணும், நாங்கள் சொந்தமாக இருக்கணும். நாங்கள் ஒரு இதுவாக இருக்கிறோம். ஆனால் வந்து அவர் முதல் எலெக்ஷனில் எப்படி ஜெயிக்க முடியுன்ற கேள்வி வருது இல்லையா? மக்கள் இருக்கிறாங்கல்ல, மக்களோட நம்பிக்கை எங்களோட விஜய் வந்து அரசியல் வந்திருக்காரு, அது வரவேற்கிறீங்களா இல்லையா? வரவேற்கிறோம். என்ன காரணம்? ஏன்னா நான் விஜயோட ஃபேனு, அதனால தான். விஜயோட ஃபேன்றதுனால விஜய் பிடிக்குமா இல்லை விஜய் அரசியல் வந்து ஜெயிப்பார் நம்புறீங்க? இல்லை, விஜய் அரசியலுக்கு வந்தால் ஜெயிப்பாருன்றது. உங்களுக்கு ஆதரவாக சொல்லுவார்னு நினைக்கிறீங்க? பண்ணுவார்? கண்டிப்பாக பண்ணுவார். ஆனால் அவர் நிறைய தோற்றுருவார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது. ஏன்னா விஜய்க்கு நிறைய ஃபேன்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அதனால் எப்படி அவர் ஜெயிப்பார். ஏன்னா இதுக்கு முன்னாடி திமுக, அதிமுக கட்சி அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த வாட்டி விஜய் வந்தால் ஏதாச்சும் பண்ணுவார். நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? நீங்கள் எந்த ஏரியா? சேலத்தில் ஓட்டு அவருக்கு வரும்னு நினைக்கிறீங்களா? சேலத்துக்கு மாநாடு போனார் ரெண்டு நாள் முன்னாடி. அது தெரியல எனக்கு. வெற்றி பெறுவார்னு நம்புறீங்களா? உங்கள் நம்புகிறோம். ஓகே, தேங்க்யூ.